ஷாலோம். நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கோம். 1 நாளாகமம் 19 தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த செய்தி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா, எங்களை பகுத்து போதித்து ஆண்டவர் வழிநடத்துக்கு ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துக்கிறோம். அப்பா, நீ சிறு குடும்பங்களின் கூடி சேர்க்கிறதுக்கு நன்றி. இது நாங்கள் உங்கள் வேதத்தை ஆண்டவரை நான் தியானிக்க போகிறோம். அப்பனே, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வெளிப்படுத்துங்க. அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துங்க. அதை கேட்கும்போது எங்கள் செவிகளை கேட்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை யாராக கேட்கிறார்களோ இந்த வசனங்கள் இருப்புன்னு கருக்குள்ள பட்டயம் சொன்னது போல் யாராக கேட்குறாங்களோ இருதயத்தில் தகப்பன அது கிரிய செய்கிற வேத வசனங்களை நீங்கள் மாற்றுங்க. அற்புதம் வல்லமையுள்ள ஆண்டவர் செய்தி நீர் மாற்றித்தாங்க. பரிசுத்தாவின் தயவான வரவேற்கிறோம். துவக்கம் முதல் நீர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளும் இயேசு நாம் எல்லா தகப்பன இடைஞ்சலங்களும் நீர் மாற்றி போடுங்க. அப்படி நடத்த பலப்படுத்துங்க. நீர் பெரிய காரணம் செய்யுங்க. இயேசு முழு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம். நாம் அனைவருக்கும் வந்து கொள்ளலாம். 1 நாளாகமம் 19 அதிகாரத்தை இன்றைக்கி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் தாவீதின் வாழ்க்கையில் தாவீது ராஜாவான பிறகு என்னென்ன காரியங்களை செய்தார் என்று நாம் வரிசையாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் 19 அதிகாரம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு நான் இதுக்கு வழங்கலாம் என்று சொன்னால், நன்மைக்கு தீமை செய்யாதே. ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப சொன்னால் இதுக்கு தலைப்பு நன்மைக்கு தீமை செய்யாதே. ஆமென். நான் இதில் இந்த அம்மோனின் புத்திரன் தாவீதுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் நம்ம செய்கிற பார்க்குறோம். இதில் நம்ம ஒரு 3 பிரிவுகளாக, ஒரு பெரிய பிரிவுகளாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று முதலாவது பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் இருக்கும். அம்னோன் புத்திரனின் குற்றம். ஏன்னா அவர் தாவீதுக்கு விரோதமாக ஒரு குற்ற செயலை செய்திருவார். அம்மோன் புத்திரரின் குற்றம் அல்லது தவறான செயல் என்று நம்ம பார்க்க போகிறோம். 9லிருந்து 15 வரைக்கும் தேவன் இஸ்ரவேலுக்கு வெற்றியை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 9லிருந்து 15 வரைக்கும் தேவன் இஸ்ரவேலுக்கு வெற்றியை தருகிறார். கடைசி பகுதியாக 16லிருந்து 19 மீதமுள்ள படையை தாவீது ஜெயித்தல். 16லிருந்து 19 மீதமுள்ள படையை தாவீது ஜெயித்தல். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் சிறிய பகுதிகளாகவும் இருக்கிறது. முதலாவது நம்ம இந்த முதல் 2 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். நம்ம படிக்கலாம். முதல் 2 வசனங்கள். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது. ஹல்லேலூயா. போதும். முதலாவது 2 வசனங்களுக்கு ஒரு சிறிய தலைப்பு கொடுக்கலாம். தாவீது அம்மோனின் ராஜாவின் இழப்புக்காக ஆறுதல் சொல்ல தூதர்களை அனுப்புதல். ஆமென். ஹல்லேலூயா. இதில் முதலாம் வசனத்தை பார்க்குறோம். அம்மோன் புத்திரன் ராஜாவாக நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவனா. 2ஆம் வசனத்தில் ஆனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல. ஆமென். நம்ம யோசித்து கொள்ளலாம், இதற்கு முன்பு நாகாஸ் ஏதாவது உதவி செய்தார் அல்லது எப்போது தயவு செய்தார் என்றால் இது வேதாந்தத்தில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா இதற்கு முன்பாக பகிரங்கமாக வெளிப்படையாக எந்த ஒரு சம்பவம் வேதாந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை நாகாஸ் தாவீதுக்கு உதவி செய்ததாக. ஆனால் ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம் இதுக்கு தொடர்புடைய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதை நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27லிருந்து 29 வரைக்கும் படிக்கலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கலாம். தாவீது மக்னாயிமிலே சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அமியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலும் ஊரானும் கீலேயாத்தினும் ஆகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கு அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும்
இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். அல்லேலூயா. இது எப்போது நடந்த சூழ்நிலை பார்த்தா, தாவீது ராஜாவான பிறகு அவனோட மகன் அப்சலோமாக அவன் திடீர்னு ராஜாங்கத்தை பிடித்து கொள்ளும்போது, தாவீது தன் உயிருக்கு பயப்பட்டு தன்னுடைய அந்த அரண்மனை விட்டு ஓடி போகும்போது, அருகில் கரெக்டாக அந்த அம்மோன் புத்திரர் பாருங்கள், அந்த 27 மக்னாயின் அம்மோன் புத்திரரின் தேசத்து பட்டணத்தாக சோபி என்னும் நாகாசின் குமாரன். ஆமென். அப்போ இந்த நாகாசின் குமாரன் தான் யாருக்கு உதவி செய்திருக்க? தாவீதுக்கு உதவி செய்திருக்காரு. ஏன்னா ஆபத்தில் உதவி செஞ்சிருக்காரு. தாவீது அரண்மனையை விட்டு வராரு, அவருக்கு உதவி எதுவும் இல்லையே, அவருக்கு சாப்பிட என்ன வரும், கடைசி அவங்களுக்கு கவனமாக இருப்பாங்க, ரொம்ப தாகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு உணவில் சொல்லிட்டு தகப்பன். ஆனால் இந்த ஆகாஷ் தான் இந்த ஆகாஷின் ராஜாவா என்றது ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஆனாலும் இது வேத ஆராய்ச்சியாளருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை இது சவுல் இவனை துரத்தினார்களோ அப்பொழுதுருந்தே இவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும். தாவீதை இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார், தாவீதுக்கு இவர் நல்ல காரியங்களை செஞ்சிருப்பார், தாவீதுக்கு ஒரு அடைக்காலம் கொடுத்து ஏன்னா 15 வருடம் கிட்ட தாவீது ஓடி தான் செய்கிறார். இவர் தாவீதுக்கு ஒரு ஃபேவராக ஒரு ராஜாவுக்கு அந்த குடும்பமே ஒரு தயவு செய்கிறதுக்கு தான் இருக்குது. அந்த தயவை இன்றைக்கு தாவீது நினைவு கூறுகிறார். ஆமென். உன்னுடைய தகப்பன் எனக்கு உதவி செய்தானே, நான் உனக்கும் என்ன தயவு செய்து வேண்டும். பல காரியங்கள் இருக்குது, ஆறுதல் சொல்ல அனுப்புகிறார். ஆமென். அவளுக்கு நேரம் நம்ம கவலை நேரத்தில் நம்ம ஒரு பொருள் கொடுத்தா என்னது பணம் தேவைப்படாது. ஆமென். கவலைப்படாதீங்க என்ற ஒரு ஆறுதலான வார்த்தை எவ்வளோ தேர்தலாக இருக்கும். ஆமென். அந்த சூழ்நிலை தான் தாவீது எதிர்பார்க்க. ஏன்னா அவருக்கு தெரியும், கவலையில் ஆறுதல் சொன்னால் எத்தனை முறை கவலைப்பட்டு எத்தனை முறை நிந்தைகளுக்கு உட்பட்டு பண்ணிருக்கிறாரு. அந்த நேரத்தில் கவலைப்படுறதுன்னா அவருக்கு என்ன தெரியும். அதனால் ஆறுதல் செல்ல அவருக்கு ஆறுதல் பண்ண ஸ்தானாதிபதியில் அனுப்புகிறார். ஏன்னா இது ஒரு வேற்று பட்டணம், தன்னுடைய ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறதால ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார். அவர் துக்கம் விசாரிச்சுட்டு அவருக்கு நல்ல ஒரு வெகுமதிகளை கொடுத்துருக்க அனுப்பிக்கலாம். அந்த கூட இருக்கிற வெகுமதியை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். அப்போ 1ஆம் வசனத்தில் தாவீதுடைய என்ன குணம் தெரிகிறது? நன்மைக்கு அவர் திரும்ப நன்மை செய்ய வேண்டும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நன்மை செய்தவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். நம்ம கஷ்டத்தில் உதவி செய்தவர்களை நாம் மேன்மையான பிறகு அவளை மறந்து விடக்கூடாது, அவளையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படியாப்பட்ட நினைவு ஒரு நல்ல ஒரு தெய்வீக குணமாக தான் தாவீதுக்கு இருந்தது. ஆமென். தாவீது தான் ராஜாவிட்ட ஒரு பெருமையோ எந்த ஒரு அகம்பாவமும் இல்லை. ஆனாலும் அவன் ஆதி ஸ்தானத்தை நினைத்து பார்க்கிறான். நாம் எந்த கஷ்டத்தில் கஷ்டப்படும் போது அவளுக்கு உதவி செய்த நபராச்சே, அவரை நாம் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு தயவு செய்யலாம் என்று அனுப்புகிறார். ஆமென். ஆனாலும் இந்த பிறகு நம்ம பார்க்க போகிறோம். 3-5 நம்ம படிக்கலாம். அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ? அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதையை கத்தரித்து போட்டு அவர்கள் அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொன்னார். இதுக்கு ஒரு சீரிய தலைப்பு 3-5 கொடுக்கலாம். ஆனூன் இஸ்ரவேலின் தூதர்களை அவமானமாக நடத்துதல். ஆமென். ஆனூன் இஸ்ரவேலின் தூதர்களை அவமானமாக நடத்துதல். இது என்ன பார்க்குது? 3ஆம் நாள் அவனுடைய பிரபுக்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏனென்றால் இவர் ஒரு சிறிய வயது வாலிப வயசில் ஒரு அதிகாரத்தில் பொசிஷன் இருக்கலாம். அதனால் அதில் இருக்கிற பிரபுக்கள் வயதான இருக்கலாம். அந்த பிரபுக்கள் ஒரு ஆலோசனை கேட்குறான், என்ன இதுமாரி தாவீது அனுப்புகிறான். ஆனால் அவர்களுக்கு கொள்ளுகிற ஆலோசனை தவறான ஆலோசனை இருக்குது. ஆமென். அவங்க என்ன சொல்கிறாங்க? தாவீது உங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சு தயவு பண்ணுற கனம் பண்ணுற நினைக்காதீங்க, அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு உளவு பார்க்க தான் அதை அமைச்சான். ஆமென். இது எவ்வளோ அபாண்டமான பொய் காரியங்கள் பாருங்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட ஆலோசனை சொல்லும்போது அதை நாம் நிதானித்து ஆராய வேண்டும். உண்மையாலே அது உண்மைதானா, அதை செயல்படுத்த வேண்டுமா என்று. ஆனால் இந்த ஆனூன் ராஜா அவர் சொல்லதை அப்படியே கேட்டுக்கிறான். அப்படியா சொல்லிட்டு திரும்ப 4ஆவது வசனத்தில் அதை செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போது ஆனூன் தாவீது கற்பிடித்து அது தாடியை சிரைத்து. ஆமென். அந்த காலகட்டத்தில் தாடியை வளர்ப்பது ஒரு மரியாதைக்குரிய காரியம். ஆமென். தாடியை முற்றிலுமாக சிரைத்து விட்டால் அவர்கள் அடிமைகளாக கருதப்படாது. அடிமைகளுக்கு தாடி வளர்க்கக்கூடாது. ஆமென். நான் இன்னைக்கு கூட இஸ்ரேலில் பல ரபாய்மார்கள் தாடிலாம் பெருசாக அந்த இஸ்ரேலில் நிறைய ஜீவ்ஸ் அந்த ரபாய்மார்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதை படிக்கும்போது தான் தெரியுது. ஆமென். அவருடைய கலாச்சாரத்தில் தாடி வளர்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையான செயல். ஆமென்.
அவங்க உயிரை கூட விட்டுடுவாங்களா, ஆனால் தாடியை சிரைக்க மாட்டாங்களா. அந்த அளவுக்கு அவங்க அதை கனமுறையாக எந்த அளவுக்கு அவங்க அதை ஹானராக பார்க்குறாங்கன்றதை நம்ம இஸ்ரேலில் இன்றைக்கும் அந்த கிழக்கு நாடுகளிலே பல நாடுகளில் இன்றைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுகிறாங்க. தாடின்றது ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு செயலாக காணப்பட்டது. ஆனால் அதை அவர் என்ன பண்ணுறாங்க, பாதியாக சிரைத்து. ஆமேன். இது இருந்து என்ன என்றால் அவனை அவமானப்படுத்து. நம்ம தாடி இல்லாமல் ஒரு மனுஷன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். அது மட்டும் இல்லாமல் ஆடையும் என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேலர்கள் வந்து ஆடையும் நல்ல ஒரு கார்மெண்ட்ஸ் தான் அவங்க போடுவாங்க. ஆமேன். ஆடை இல்லாமல் ஒரு வழியில் வருகிற மிகப்பெரிய ஒரு அவமானம். இந்த அவமானத்துக்கு தாவீதுக்கு வந்து இந்த அவங்கள பாதி வழி வரும்போதே இஸ்ரேல் ராஜாவுக்கு நியூஸ் வந்துடுது. ஆமாம், இந்தமாரி நீங்கள் சணர்வில் அனுப்பினீர்களே, இதுமாரி அவன் ஆனூன் ராஜா ஆனால் என்ன பண்ணிட்டான், அவனை தவறாக புரிஞ்சு கொண்டு நம்முடைய இஸ்ரேல். ஆனால் தாவீது பாருங்கள், அவர் வந்து பாஸ் கிடையாது, அவர் நல்ல ஒரு லீடர். ஆமேன். பாஸ் வந்தானே சரி அவனுங்க எப்படியாவது போட்டோன்னு விட்டுருப்பாரு. நான் அப்படி இல்லை. ஆமேன். பரவாயில்ல, அவங்களை தாடி வளர மட்டும் எரிகோலை தருத்து இருக்கட்டும். அவன் யாரும் எனக்காக என்ன பண்ணி, நான் தான் அவங்க ஸ்தானத்தில் அனுப்பினேன், ஆனால் எனக்காக நீங்கள் அவமானப்படாதீங்க. ஆமாம், நீங்கள் தாடி வளர மட்டும் உங்களை இது பண்ணுறதுக்கு அவங்க மாற்று வசங்களை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஸ்டே பேக் பண்ண வச்சு பண்ணுறாரு. ஆமேன். இதற்கு பின் தான் தாவீதின் செயல்கள். ஆமேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இவனா செய்கிறாரு, நன்மைக்கு நன்மை செய்யலாம் என்று பார்க்குறாரு. ஆனாலும் அதனால் அதை தவறாக புரிந்து கொள்ளும்போது வேறு வழி இல்லை, அவளுக்கு நான் பாடத்தை புகுத்தி தான் ஆக வேண்டும் என்று தாவீது தன்னுடைய செயலை ஆரம்பிக்கிறார். 6-8 வசனங்கள் நான் பண்ணிக்கலாம். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசபொத்தோமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியாவின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 30,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடி வந்து யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது யோவாப்பையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அல்லேலூயா. அப்போ இது அம்மோன் புத்திரர் என்ன பண்ணிடுறான், இது தாவீது ராஜா என்ன அப்படியாப்பட்ட ராஜான்னு தெரியும் இல்லைல்ல, அவர் மேலே கை வச்சுட்டா சண்டே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகள் பத்தாது என்று கூலி படைகள் இந்த இப்போ இருக்கிறத போல் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்டாருக்கு என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற பாக்ஸர்ஸ்லாம் அவங்க வந்து பவுன்சர்ஸ்லாம் கூட போவாங்க. ஏன்னா ஒரு பெரிய க்ரௌடு வரும்போது அவங்களால சமாளிக்க முடியாது. அப்போ அந்த காலத்தில் இராணுவ வீரர்களே கூலிக்காக இருந்தார்கள். எல்லாமே இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இராணுவத்தை அனுப்புறது என்றால் அவளுக்கு கூலிக்காக. அப்படிப்பட்ட இவர்களுக்கு படை பத்தாது என்று தாவீதின் இராணுவ பலத்தை அறிந்து அவன் என்ன பண்ணால் கூலிக்காக 1000 வெள்ளி காசை கொடுத்து சீரியர்களையும் என்ன பண்ணிடுறான், அவன் வந்து அந்த கூலிக்காக ஆள் அனுப்பி கொண்டுக்கிறார். இதை தாவீது கேட்டபோது யோவாபையும் பலசான் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். ஆமீன். இது தெரியும், இது என்ன பண்ண ஒரு மிகப்பெரிய போர். அப்போது தாவீதுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர் யோவாப், அவர் தான் படைத்தலைவன். ஆமீன். தாவீது சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் அவன் மிகவும் நேர்த்தியாக நல்ல ஒரு போர் படை தளபதியாக இருந்து அநேக வெற்றிகளை காண்டுகிறார். இந்த வெற்றிக்கு அவன் என்னன்னா இதுக்கு முன்னாடி சிறிய யுத்தங்கள்லாம் செய்திருக்கக்கூடும் யோவாபை வைத்து. அதனால் தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்த யுத்தத்துக்கு யார் யோவாபு தலைமையில் போனால்தான் கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும் இருக்கிறது. ஏன்னா சிறிய படை என்றால் சிறிய படையை அனுப்பிச்சிருக்கலாம், ஆனால் இது ஒரு பெரிய படை, அவங்களும் கூலி காலம் தெரிஞ்ச பிறகு வந்து இவரும் தாவீதும் அதுக்கு இஸ்ரேலின் படைகளை அவர் வந்து தயார் செய்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது என்ன, இது வந்து எப்படியாப்பட்ட காரியம் என்றால் இது 2 பக்கமும் அவர்கள் வந்து முன்பாக சொல்கிறோம், அம்மோன் புத்திர தங்கள் பாடுகளை முன்பாக அனுப்புகிறார், பின்பாக ஒரு 2 படைகளாக அந்த ஆனூன் ராஜா வந்து அவர்கள் பிளான் பண்ணி செய்கிறார்கள். நம்ம அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 9-13 வசனங்கள். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையிலே அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாய்க்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலம் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலம் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திறன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அல்லேலூயா. அப்போ அம்மோன் புத்திரர் எப்படி வந்துட்டாங்க, பட்டணத்தை வாசலாண்டில் அணிவகுத்து நின்றாங்க. ராஜாக்களும் அதில் போருக்கு ஆயத்தமாக நின்றார்கள். ஆமேன். 10ஆம் வசனத்தை யுத்த இராணுவங்களின் முகப்புக்கும் முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு இஸ்ரவேல் தெரிந்து கொண்டான். ஆமேன்.
அப்போது இஸ்ரேல் பட்டணத்தை அவங்க சுற்றி வளைத்து விட்டார்கள். ஆமேன். இப்போது இஸ்ரேல் சிட்டி, இஸ்ரேல் பட்டணம் சென்ட்ராக இருக்குதுன்னா முன்பாக ஒரு படை, பின்பாக ஒரு படை. ஆமேன். இப்போ 2 பக்கம், ஏன்னா இவர்கள் இப்போ எப்படி செய்ய தெரியவில்லை. ஆனால் இவர் இதுக்கு என்ன பண்ண, இப்போ ஒரே படை, அதாவது அவங்களுடைய போர் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் எவ்வளோ ஞானமுள்ளதாக இருக்குது. இவர்கள் ஒரு படையாக இருந்தால் ஏதாவது ஒரு டீமை தான் எதிர்கொள்ள முடியும், இன்னொரு டீம் பின்னாடி அடிச்சிருவாங்க. இப்படி பண்ணான்னு அதனால் தாவீது தேவன் அவருக்கு திட்டத்தை கொடுக்குறார். மகனே, நீயும் 2 பிரிவுகளாக பிரிந்து விடு. ஆமேன். ஒருவர் அவங்க தம்பியை படைத்தவளாக ஏற்பட்டு நீர் சீரியருக்கு முன்பாக போரிடு, நான் அம்மோன் புத்திரருக்கு நேரம் போரிடு. ஆமேன். நீ ஒருவேளை உன்னுடைய பட்டயம் ஓங்கி நான் பலவீனமானால் நீ எனக்கு அது ஆப்போசிட்ஸ் அவரை பார்த்து ஒருத்தர் போரிடணும், இவன் தம்பியாக அபிசாய் இவரை பார்த்து போரிடணும், 2 சைடில் போயிடலாம். ஒருவேளை நான் அப்படியே ஜெயிச்சுட்டு வந்தால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் ஒருவேளை பலவீனம் தான், நீ பலவீனம் தான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்று ஒரு அருமையான தேவன் ஒரு திட்டத்தை தேவன் அவங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். அல்லேலூயா. 13 சொல்ல பாருங்க, தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய ஜனங்கள் பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு இருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஆமேன். இது போர்லேயே மிக மிக முக்கியமான செயல் இதுதான். ஆமேன். போர் தளபதிகள், போர் அந்த ராஜாக்கள் நின்று ஒரு முழக்கமான ஒரு பேச்சு பேசுவாங்களாம், அதில் தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே வருமா. அன்றிலிருந்து இன்றைக்கு கூட போர் செய்கிற அந்த மாபெரும் போர் செய்கிற ஹிட்லர், அலெக்சாண்டர் கூட மிகவும் பேச்சு திறமை வாழ்ந்துக்கலாம். அவங்க பேச்சு பேசும்போதே இப்போவே போருக்கு செய்துவிடலாம், நம்மளுடைய சாதாரணமாக இருக்கிறோடு தூண்டி விடுமாயா, நம்ம தினத்திற்காக நாம் போராடும். அப்போ இது பயங்கரமான ஒரு வலிமையுள்ள வார்த்தைகளாமே. ஒரு சோர்ந்து, ஏன்னா மனதளவில் கூட யாரும் என்ன பண்ணுகிறேன் சோர்ந்து, ஏன்னா மன வலிமை போருக்கு சரீர வலிமையுடைய மன வலிமை ரொம்ப முக்கியம். அதான் மன வலிமை தைரியப்படுத்துவதற்காக தன்னுடைய ஜனங்களுக்கு மிகவும் ஒரு நேர்த்தியான வார்த்தைகளை சொல்கிறார். தைரியமாறு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு இருக்க கடவும். ஆமென். அல்லேலூயா. இது பயங்கரமான போல்டான இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அனைவருக்கும் ஒரு உணர்ச்சி வந்திருக்குமா, நம்ம என்ன பண்ணோம், தைரியமாக அந்த போர் செய்வோம் சொல்லிட்டு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராம. கர்த்தர் நேரம் பண்ணார். இதுலேயும் என்ன பண்ணுகிறான், யோபு கர்த்தரை அவன் முன்பாக நிறுத்துகிறான். கர்த்தர் நம்ம பார்வைக்கு நலமாக செய்வார். வா, நம்ம தைரியமாக போராடலாம். ஏனென்றால் இப்போ ஒருவேளை அவன் திடனச்சு போய்கிற சூழ்நிலை இருந்திருக்கும், அதை அந்த வார்த்தையை சொல்கிறான், நீ யாரும் திடனச்சு போக, நீ பலன் கொண்டுங்க, வாங்க நம்ம தைரியமாக செய்ய. ஆமே. இதே சூழ்நிலை வேதாந்தத்தை நம்ம இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம். யோசுவாவும் மோசே மரித்த பிறகு அவர்கள் மிகவும் திடனச்சு போகிறார். ஐயோ, இவ்வளோ பெரிய படையை 20 லட்சம் மக்களை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்று மிகவும் சோர்ந்துட்ட நிலையில் கர்த்தர் அவருக்கு 9ஆம் வசனத்தை சொல்ல பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரும் அதே வார்த்தைகள். ஆமேன். ஒருவேளை இவங்க ஆதி முதல் இந்த டோரா அந்த வசனங்கள் என்ன பண்ணணும், கேட்டு பழக்கமாக இருந்திருக்கு. அதனால் அதே வார்த்தைகள் சொல்ல, நீ பலம் கொண்டு என்ன பண்ணுங்க, திடமட தான் இருங்க. ஆமேன். கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமானது செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கூட சொல்கிறார், மகனே, நீ எந்த காரியத்துக்கு தான் பயப்படாத. ஆமேன். எந்த காரியத்தையும் திகைத்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பலம் கொண்டு எப்படி இரு, திடமனதாக இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் தீமை செய்வர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஆனால் நன்மை செய்கிற நமக்கோ அநேக நேரத்தில் ஏதோ ஒரு பயம், அவர்கள் இன்னும் நம்மளுக்கு தீமை செய்துருக்கிறான். ஆனால் நாம் நம்ம மீது நம்பிக்கை இல்லை, நம் தேவன் மேல் நம்பிக்கை போகிறோம். ஆமேன். இயேசு நாமத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் அதே கொடுத்த தைரியத்தை தேவன் நம் ஊருக்கும் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்போது போர் நிலைகள் எல்லாமே ஆயத்தமாகி விட்டது. அடுத்தது என்னது நம்ம பார்க்க போகிறோம். 14வது வசனம் 15வது வசனத்தை நம்ம படிக்கலாம். பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தார். அல்லேலூயா. சொல்லாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாம் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. சீரியர் எப்படிலாம் அவங்களுக்கு முறிந்தோடி ஓடி போகிறார்கள். ஆமென். ஏன் இந்த ஓடி போகுது நம்ம பார்க்க போகிறோம். அதே உபாகமத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பார். ஆமென். உனக்கு ஒரு வழியாக என்ன வருங்க, வருகிறவர்கள் எத்தனை 7 வழியாக ஓடி போவாங்க. அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்குடைய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார்.
ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு விரோதமான எந்த சக்தியும் வாய்க்காதே போகும். ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பான். நம்ம ஒரு வழியாக வரலாம், 7 வழியாக புறப்பட்டு போவார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் திடன் கொண்டு தைரியமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு செய்வார். நமக்கு எதிராக நாம் புரட்டால அவர்களே முறிந்தோடு ஓடி போவார்கள். ஆமேன். ஓடி போது ஒரு அவமான செயல் தான். என்னடாப்பா பயந்து ஓட வேண்டியதுன்னு சொல்கிறது போல. ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார்? ஜெயத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கடைசி பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் இருக்கும். 1 இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டுபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதரேசரின் படைத்தலைவனாகிய சோப்பாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின்பு அவனோடு யுத்தம் பண்ணினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்டையும் கொன்று படைத்தலைவனாகிய சோப்பாக்கையும் கொன்றான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை ஆதரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடே சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமது மீதம் இருக்க ஒரு சிறிய படைகள், ஏன்னா இவர்கள் எருசலேமுக்கு வந்துட்டாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் சீரியல் இருக்குதான். தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கடைசியாக போகிறார். ஏன்னா இது நம்ம ஒரு வசனத்தில் படித்து முடிச்சிட்டோம். இது 1 நாள் 2 நாள் யுத்தம் இல்லை, பல மாதங்களாக நடக்கும். ஒரு சில யுத்தங்கள் பல வருடங்களாக நடக்கும். ஆமேன். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய யுத்தம். ஒரு அதிகாரத்தில் 2 வசனத்தில் போர் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அப்படியாப்பட்ட காரியங்கள் இல்லை. ஆமேன். இரவும் பகலும் அவர் அந்த ஸ்தனத்திலே தரித்திருந்து மலைகளை காடுகளை தரித்திருந்து பல காரியங்களை நடந்து தான் யுத்தங்கள் நடைபெறுது. பல மாதங்களுக்கு பிறகு வந்த பிறகு இன்னும் ஒரு சிறிய பகுதியில் தாவீது கேள்விப்படுகிறது. அதுக்கு தாவீது நேராக போகிறார். அப்புறம் கடைசியாக அவர் என்ன பண்ணுகிறாங்க? தாவீது முன்பாக சமாதானம் பண்ணி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? சேவித்தார்கள். ஆமேன். இதுதான் நம்முடைய ஆண்டவர் பிள்ளைகளின் ஆசீர்வாதம். ஆமேன். உனக்கு விரோதமாக எழும்புவாங்க தம்பி, உன்னை என்ன பண்ண மேற்கொள்ள மாட்டாங்க. ஆமேன். அவள் உனக்கு கீழாக அடிபணிவார்கள். ஆமேன். அல்லேலூயா. உனக்கு கீழாக இருப்பார்கள் என்று தேவன் எங்களை நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஏன் இந்த நம்ம ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவாபை யார் அனுப்பிட்டா? தாவீது அனுப்பிவிட்டார். ஆமேன். ஆனால் இது எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் என்றால், ஏனென்றால் ஒரு தலைவன் என்றது அந்த நாட்டு ராஜா போரில் நிற்கிறது கடமை. அதை போரில் செய்யவட்டாலும் போருக்கு அந்த போயிட்டு அவங்களுக்கு கூட இருப்பது ராஜாவோட கடமை. ஆனால் இந்த போரில் தாவீது போர் செய்ய முடியாமல் தரித்து அரண்மனையில் இருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலை தான் தாவீது பச்சைபலோட பாவம் செய்த நேரமாக இருக்கலாம். ஆமேன். ஏனென்றால் இது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பவும் தாவீது போர் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதை ஆண்டவருக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்குறாராம். மகனே, நீ போர் செய்யணும், போர் காலத்துக்கு வந்துடு, அங்கே தனிமையில் இருக்காத ஆண்டவர் வார்னிங் கொடுக்குற ஒரு சம்பவமாக இருந்தது. ஆனாலும் தாவீது இதை அவன் சின்ன செய்துவிட்டு திரும்ப அந்த தனிமையில் இருக்கும்போது தான் அந்த பாவத்தை செய்திருக்கான். ஆமேன். அப்போ லீடர்களாக ஆண்டவர் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஊழியத்தை நாம் செய்ய தான் வேண்டும். ஆமேன். ஒருவேளை நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்த்து ஊழியத்தை தவிர்த்து நம்ம போகும்போது அது நமக்கு ஆபத்தாக நேரிடுகிறது. ஆமேன். நாம் செய்ய வேண்டிய கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியத்தை இன்னும் கனமாக அந்த நேரத்தை நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை அதை நாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வேறு சில காரணங்களுக்காக நெக்லெக்ட் பண்ணுவோம்னால் அந்த நேரத்தில் பிசாசு நம்மை வஞ்சிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு தந்திரமான சூழ்நிலை இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நம்ம போகின்றால் என்ன பண்ணணும்? போய் நம்ம செய்ய என்றால் செய்யணும். அப்படி செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை காணலாம். அப்படி மீறி போகும்போது தேவனுடைய வார்னிங் வரும். அதை நாம் அசட்டை பண்ணி நம்ம செய்தோம்னால் அது மிகப்பெரிய ஒரு தாவீதுக்கு தீங்காக மாறிடும். ஆமேன். இதுலேருந்து நம்ம ஒரு சிறிய ஒரு தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னவென்றால், இந்த அதிகாரம் முழுதுமே என்ன குணங்கள் என்றால், அதாவது வேத ஆராய்ச்சியாக ஒரு 4 விதமான குணத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், மிகவும் அது அருமையாக இருக்கும். ஆமேன். அதாவது நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம். ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஆமேன். நம்மளுக்கு நன்மை செய்கிறாங்க, நன்மை செஞ்சு யார் நன்மை செஞ்ச மனித குணம். ஆமேன். தீமைக்கு தீமை செய்யறது மிருக குணமாக. ஏதாவது ஒரு விலங்கு என்னங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கல்லிட்ட வச்சு நம்ம திருப்போம், அது நம்மளை தாக்க வரும். ஒரு தாக்கனா அது தாக்கம். ஆமேன். தீமைக்கு தீமை. ஆமேன். தீமைக்கு தீமை செய்யறது ஒரு மிருக குணமாக இருக்குது. ஆமேன்.
நன்மைக்கு தீமை செய்வது தான் அது பிசாசின் குணமாக இருக்குது. ஆமென். நீ எனக்கு நல்லது செய்வேன், ஆனால் நான் உனக்கு தீமை செய்வேன். ஆமென். நீ எனக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் தீமை செய்வேன் என்பது அது பிசாசின் குணமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் கடைசியாக நாம் நமக்கு அநேக பேர் தீமை செய்தாலும் அவளுக்கு நான் நன்மை செய்தால் அது தெய்வீக குணமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த 4 விதமான குணத்தில் நாம் எந்த குணத்தை சார்ந்திருக்கிறோம்? ஆமென். நன்மைக்கு செய்து நன்மைக்கு மனிதனாக இருக்க போகிறோமா, இல்லை தீமைக்கு செய்து தீமை செய்து நாம் தீமைக்கு நீ எனக்கு தீமை செஞ்சிடலாம் நான் தீமை செய்வேன் என்று மிருக குணத்தை காமிக்க போகிறோமா, இல்லை நீ ஏன் எனக்கு நல்லதே செஞ்சாலும் அவனுக்கு தீமை செய்வேன்னு சொல்லிட்டு பிசாசின் குணத்தை காமிக்க போகிறோமா, இல்லை நீங்கள் எனக்கு எத்தனை தீமை செய்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வேன் என்று நம்ம தேவனுடைய தெய்வீக குணத்தை காட்டப் போகிறோமா? ஆமென். இதுதான் நமக்கு முன்பாக கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆமென். அதை 3 விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க வரோம். 3வது என்ன பார்த்தோம்? நன்மைக்கு நன்மை. ஆமென். இது என்ன குறிக்கிறதுனா, நன்மைக்கு நன்மை செய்வது நம்ம மேலே விழுந்த கடன் இல்லை, கடன்னா சொல்லுவோம் கொடுத்தா திரும்பி கொடுக்கணும். ஆமென். அது கடனில் என்ன பண்ணாங்க, இப்போ வாங்கும்போது வாங்குறேன் அப்புறம் என்ன பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கடன் கொடுப்பவர்கள் கடன் வாங்க எல்லாம் தான் வாங்கும்போது அவ்வளோ சைலண்ட்டாக வாங்கினா, அப்புறம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அவர் வாங்காத மாரின்றாங்க. ஏனென்றால் என்ன பண்ணுறாங்க, கடனை மறந்து போகிறாங்க. அந்தமாரி நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கு நன்மை செய்வது ஒரு கடனாக இருக்குது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் நமக்கு நன்மை செஞ்சுருப்பாங்க. ஆமென். அவங்க நன்மை செய்து ஒரு கடன், நம்ம வாழ்க்கைக்கு அவங்க நன்மை செய்வது ஒரு கடன். நம்ம எத்தனை விஷயத்தில் அந்த கடன் நம்ம திருப்பி செலுத்திருக்கோம். ஆமென். எத்தனையோ விதமான நண்பர்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் நம்ம ஆபத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க. நாம் நன்மைக்கு நன்மை செய்த கடனை நிறைவேற்றுக்கிறோமா, இன்னும் நம்மள ஒன்று எத்தனை கடன்கள் இருக்கிறது நம்ம யோசிச்சுப்பாங்களா? ஆமென். அதான் ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. அப்போ எது கடனா நம்மளுக்கு? ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூறுவது, நீ எனக்கு அன்பு கூறுனா என்னது? திருமணம் அன்பு கூறு. நீ எனக்கு நன்மை செய்தால் நான் என்ன பண்ணுவேன், நன்மையை செய்ய என்பது நம்ம வாழ்க்கையில் கடனாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் நானும் இதை படிக்கும்போது காலேஜ் அப்போ நான் கூட ஒரு வேளை நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. ஆனால் திரும்ப செய்வது நம்மனா பிஸின்னு சொல்லிடுறோம், இல்லை நம்ம கண்டுக்காம விட்டுறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்துறோம், நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வதில் யோசித்து அவளுக்கு திரும்ப ஏதாவது நம்ம கடனை செலுத்தி இருக்கிறோமா, அப்படி செலுத்த வேண்டாம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போய் அதை முதலாவது செய்வோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச, அவன் நம்மளுக்கு பொருள் உதவி பண உதவின்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு அவர்களுக்கு தெரிந்த ஒரு தேர்தல் வார்த்தைகளோடு நம்ம தேரலாம். 2வது தீமைக்கு நன்மை செய்வது. ஆமென். அல்லேலூயா. முன்னாடி நம்ம பார்க்கணும், நன்மைக்கு நன்மை கடனை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும். 2வது தீமைக்கு நன்மை செய்வது அதுதான் ஒரு அடிப்படை கிறிஸ்தவத்தை குறிக்கிறது. ஆமென். கிறிஸ்தவம் இந்த ஒரு ஃபவுண்டேஷனை குறிக்கிறதே, பிறர் எனக்கு தீமை செய்தாலும் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், அதுதான் கிறிஸ்தவத்தை குறிக்கிறதா. அதுதான் நம்ம பார்க்கலாம். ரோமர் அதே 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆமென். இதுதான் இயேசுவின் அடிப்படை பிரின்சிபல். ஆமென். கிறிஸ்தவத்தின் ஃபவுண்டேஷன் என்ன? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஆமென். ஒருவன் நம்மளுக்கு தீமை செய்யலாம், மாறுத்திரமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, நாம் அவருக்கு நன்மையே செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதே போல் தான் ரோமர் 12ஆம் 21 சொல்லியிருப்பார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென். எங்களுடைய தாச ஸ்கூலில் நான் படித்தேன், அதோடைய ஓவர் கம் ஈவில் வித் குட். ஆமென். எங்களுடைய அந்த கோட் வேர்டு இதுதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம், மலை பேர் நமக்கு தீமை செய்யலாம், தீமைக்கு தீமை செய்து நம்ம மிருக குணத்தை நம்ம காட்டக்கூடாது. அவங்களுக்கு தீமை செய்தாலும் நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று செய்யும்போது அது தேவனுடைய தெய்வீக குணத்தை குறிக்கிறது. ஆமென். அதுதான் நம்மளுக்கு உண்மையான கிறிஸ்தவன் என்றதை குறிக்கிறது. ஆமென். நீ எனக்கு தீமை செஞ்சால் சண்டை போட்டுடலாம் வான்றதுக்கு இல்லை. ஆமென். நீ தீமை செய்தால் நான் அவளை மன்னிக்கிறேன், மறக்கிறேன், நான் என்னால் முடிஞ்ச ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். நாம் இயேசு கிறிஸ்து அதை உண்மையாக வாழ்ந்து காட்டினார். ஆமென். அவர் கன்னத்தில் அடித்தவங்களுக்கு அவர் என்ன பண்ணார், திரும்பி கன்னத்தை காட்டிச்சார், சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். தன்னுடைய விழாவில் பல வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பயங்கரமாக குத்தும்பொழுது என்ன சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியம்,
இவர்கள் செய்வதென்று என்னதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ பல விதமான தீமைக்கு செய்தாலும் தேவன் அவர்கள் நன்மையை தான் செஞ்சார். அவன் மன்னிச்சிருக்கான், அவன் பாவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, அவன் மேல் சுமத்தாது இருங்கன்னு சொல்லும்போது தேவன் அவர்களுக்கு தீமைக்கு நன்மையை தான் செய்கிறார். ஆமென். நம்முடைய இந்திய தேசத்தில் ஒடிசா மாநிலத்தில் ஒரு ஆஸ்திரேலியாவில் செஞ்ச ஒரு மிஷினரி குடும்பம் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து முழுதுமாக ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பீப்புள் என்ன பண்ணாங்க, இவர்கள் எப்படியாவது கொலை செய்தோம்ட்டு அந்த மிஷினரியும் 2 பிள்ளைகளும் ஜீப்போடு எரித்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஜீப்போடு எரித்து விட்டு நியூஸ்லாம் மீடியாவில் இந்தியா உலகம் ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. எல்லா மீடியாலாம் பரவுதுன்னா இதுமாரி கிறிஸ்தவ மிஷினரிகளை இதுமாரி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க மனைவி கேட்குறாங்க, நீங்கள் தான் ஏன்னா ஒரு அஃபென்ஸ்னால் ஒரு கேஸ் கொடுக்கணும், அப்போ தான் கேஸ் ஆனாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிற, கேஸ் கொடுக்க போகிறீங்களா, இது உங்கள் கணவனாரையும் 2 பிள்ளைகளும் உயிரோடு எடுத்து கொண்டு இருக்காங்களே சொல்லிட்டு அதுக்கு அவங்க கல்லறையில் இருக்கும்போது மீடியாக்கெல்லாம் பேட்டி இருக்கும்போது சொன்னாராம், நான் அவளை மன்னிக்கிறேன் மனப்பூர்வம். ஆமென். அவள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நான் அவளை மனப்பூர்வம் என் கணவனையும் என் பிள்ளைகளை வெறுத்து கொஞ்சவர்களை நான் மன்னிக்கிறேன், இதுதான் என்னுடைய கிறிஸ்தவம் கூறுவது என்று அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு அவள் சாட்சியாக சொன்னார். ஆமென். இன்றைக்கி அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டுக்கிறார். ஆமென். பல லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஒடிசா பகுதியில் தேவன் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டுக்கிறார். ஏனென்றால் அதுதான் ஒரு கிறிஸ்தவம், அதுதான் அடிப்படை. அன்றைக்கி கண்டு அவர்கள் மாறுத்தரமாக சொல்லியிருந்தால் அது வேறுபடியாக இருந்திருக்கு. ஆமென். நம்முடைய சுதந்திரம் வாங்கிய மகா காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், கிறிஸ்தவத்தில் எனக்கு அந்த குணங்கள் அவருடைய பிரின்சிபல்ஸ்ன்னு அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒன்று தான் இருக்கிறது. அப்போ நாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்கலாமே, நாம் கிறிஸ்தவத்தை அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டோம், இல்லை மற்றவர்களை போல ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கோம், நீ எனக்கு தீமை செஞ்ச அப்படி இல்லை. ஆமென். நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர், நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட, நாமளும் கிறிஸ்துவின் முத்திரையை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். அவன் கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்துவை போல நாம் மற்றவர்களை காண்பிப்பது நமக்கு அவசியமாக இருக்குது. கடைசியாக ஒரு காரியம், நன்மைக்கு தீமை. ஆமென், அல்லேலூயா. நன்மைக்கு என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்று அதுதான் நம்ம பார்க்குறோம். கடைசி ஒரு வசனத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆமே, நீ நன்மை செஞ்சதுக்கு ஆனால் நீ தீமை செஞ்ச என்ன பண்ணுவோம், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆமேன். ஆண்டவர் என்ன பண்ணுறது, எச்சரிக்கைப்பா, உனக்கு நல்லது செஞ்சுக்கல, நீ வந்து செய்யாமல் கூட இருந்துரு, பரவாயில்ல, அது எதையோ உன்னுடைய சூழ்நிலை. ஆனால் நீ நன்மை செய்ததுக்கு நீ தீமை செய்தால் உன் பாவம் என்ன படியில், வாசற்படியில் படுத்திருக்கோம். கர்த்தர் நம்மளை வார்னிங் கொடுக்குறார். ஆமென். அப்போ அநேக சூழ்நிலைகள் நாம் ஒரு வேளை இது வந்து ஒரு பயங்கரமான என்ன ஒரு பிசாசின் குணம் நம்ம சொன்னது போல் அந்த குணங்கள் கூட நம்ம ஒரு நமக்கும் நம்ம சார்ந்தவர்கள் என்ன பண்ண வந்துடக்கூடாது. ஒரு வேளை எனக்கு நன்மை இருந்தாலும் என்ன பண்ணுறோம், உனக்கு தீமை செய்த குணத்தை நாம் செய்தோம்னால் அது தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம அப்போ தேவனுக்கு விரோதம் பாவத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா, என்ன காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். நம்ம முடிந்தவர்கள் எழுந்திருந்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். நாம் இன்னைக்கு ஆண்டவராண்ட நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் எந்த நிலையில் இருக்கிறேன்ப்பா. ஆமென். நான் மற்றவர்களை போல இருக்கிறேனா, நான் சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறேனா, இல்லை நான் உலக பிரகாரமான மனிதனாக இருக்கிறேனா, அல்லது நான் ஒரு கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறேனா. ஆமேன். அல்லது நான் ஆண்டவரை நான் பிரதிபலிக்கிறேனா வாழ்கிறேனா. மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு தீமை காண்பதில் தான் நம்முடைய குணாதிசயம் அடங்கி இருக்குது. ஆமேன். இன்றைக்கு நம்ம ஒரு விஷயம் எழுந்திருந்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் எதிலப்பா நான் குறைவுபட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை நான் எப்படி மாற்றிக்க வேண்டும், நானும் ஆண்டவர் கிறிஸ்துவின் சாயலை நான் ஆண்டவரே தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட நேரம். தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கார். நம்ம வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன்னே, நம்ம ஒரு மனிதனுக்கும் பல விதமான சூழ்நிலைகள், நன்மைக்கு தீமை செய்வது மனிதருக்கு சாதாரணமான காரியம். நம்மளுக்கு அநேக எதிரிகள் இருப்பது சாதாரண. தாவீது எவ்வளோ நன்மை செய்தான், ஆனாலும் அவன் தீமை வந்து இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க உலகத்தை ஜெயித்தேன்னு கத்த சொல்கிறார். ஆமேன். இன்றைக்கி ஒரு வேளை நமக்கு விரோதமாக யாராக இருந்தாலும் ஒரு சில அவளை மன்னித்து அவளை மறந்து நாம் நம் தெய்வீகத்தை நாம் காட்ட போகிறோம். ஆமேன். நான் ஒரு கிறிஸ்தவன் என்றதை காட்ட போகிறோம். நான் ஆண்டோட பிள்ளை என்கிற சாட்சியை நாம் காட்டி தேவனுக்கு முன்பாக அவளை ரட்சிப்புக்குள்ள தேவன் கொண்டு வர சித்தமுள்ள இருக்கிறார். ஆமேன். இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆம் தகப்பனே, இயேசுவே, தாவீதுக்கு என்ன ஒரு சூழ்நிலைப்பா, தனக்கு நன்மை செயலுக்கு தயவு செய்யலாம் என்று அவன் நினைத்த போது
அவனுக்கு எதிரான எவ்வளோ தடைகளப்பா. நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலப்பா நாங்கள் நன்மையே செய்ய தான் நினைக்கிறோமப்பா. ஆனால் மக்கள் எங்களுக்கு விதமான தீமைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்களப்பா. ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரே இயேசுப்பா, நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்கிறேன் தகப்பனே. நான் அவங்களுக்கு திரும்ப நன்மை தான் செய்ய போகிறேன் தகப்பனேப்பா. அதுதானப்பா நீங்கள் செஞ்சீங்கப்பா. அதுதானப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பிரதிபலித்து காட்டினீங்களப்பா. தன் சிலுவையில் அறியப்பட்டவர்களுக்கு நீங்கள் பிரதிபலனாக காமிச்சிங்களப்பா. இன்னைக்கு நாங்களும்ப்பா உங்கள் அன்பை ஊற்றுங்கப்பா. எங்களை உங்களை போல பாய்ச்சுங்கப்பா. அதை செய்ய எங்களுக்கு பலம் தாங்கப்பா. நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்களை போலப்பா அவங்களுக்கு தீமை செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆனால் எங்கள் மாம்சங்கள் சாகட்டமாப்பா. ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. அவளுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்கு ஆண்டவரப்பா, நன்மை செய்ய தீமை செய்வதற்கு நன்மை செய்ய எங்களை உதவி செய்ய சொல்லிட்டான். ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது செஞ்சதான் அன்றைக்கி ஆண்டவர் நசப்பா, அவளை மனப்பூர்வம் நான் மன்னிக்கிறேன்ப்பா. அவளை மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன்ப்பா. அவள் செய்த தவறுகளை மன்னிக்கிறேன்ப்பா. அவள் செய்த மீறுதல்களை மன்னிக்கிறேன்ப்பா. எங்களை மனப்பூர்வம் கசப்பா அவங்களை எடுத்து போடுங்க சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? மன்னிங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கின்றே. துரோகங்கள் செய்தோரை அப்பா மன்னிக்கிறே. துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறே. துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறே. சபித்தோரை மன்னிக்கிறேன். சத்துருவை மன்னிப்பா மன்னிக்கிறப்பா. சபித்தோரை மன்னிக்கிறேன். சத்துருவை மன்னிக்கிறேன். மன்னிங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரப்பா. மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கு கடைசி கேளப்பா. மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும் அப்பா. நிற்கும் இதயம் தாரும். அப்பா பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் எப்படிப்பட்ட சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அப்பா உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, தேவ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முழுவதும் ஆட்கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்து நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது தாவீது, ஆனோனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனோனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர்கள் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனோன் அவருடைய தகப்பனுடைய இறப்புக்காக தாவீது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவனிடத்தில் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த ஆனோனோடு உடன் இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய வார்த்தைகளை திரித்து பேசும்படியாக, அவருடைய எண்ணங்களை தவறாக புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தவறான செயலை, ஒரு தவறான எண்ணத்தை ஆனோன் இருதயத்தில் தோன்றும்படியாக
அந்த காரியத்தை மாற்றி திரித்து பேசுகிறார்கள். ஏனென்றால் ஆறுதல் சொல்லும்படியாக வந்தவர்கள் தேசத்தை ஆராயும் அதை கவிழ்த்து போடவும் அதை உளவு பார்க்கவும் வந்தார்கள் என்று ஆனோன் இருதயத்தில் அதை மாற்றி திருப்பி அந்த இருதயத்தின் எண்ணங்களை தாவீதுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறாங்க. அதனால் தாவீதின் ஊழியக்காரர்கள் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கோம்? ஒருவேளை நமக்கு மற்றவர்கள் நன்மை செய்யும்படியான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் மீது கோபப்படுகிறோமா? இல்லை நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியான காரியங்களை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை விட்டு விலகி தூர போயிருக்காங்களா? இல்லை ஊழியக்காரர்கள் நமக்கு எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கும் பொழுது நம்முடைய நலனுக்காக சொல்லுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொண்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இல்லை சபையை விட்டே தூர போயிருக்கோமா என்று இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் உற்று நோக்கி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பகுத்தறியக்கூடிய ஒரு தியானத்தை, அப்படிப்பட்ட ஆவியை இன்று கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்று இன்று அவருடைய பாதத்தில் பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவியை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். யூதா 1ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று. இந்த நாளில் கூட நம்ம மற்றவர்கள் நமக்கு சொல்கிற காரியங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வேண்டும் என்று, கர்த்தருடைய சிந்தையை நாம் தரிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து செபிப்போமா? இப்பொழுது நாம் முன்பாக வந்து அவருடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை அப்பா ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். அப்பா பிதாவே, இந்த வேலையில கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் நன்மையை தீமையாக தவறாக புரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா உண்மை விட்டு நாங்கள் தூர போயிருந்தோமானால் இந்த வேலையில அப்பா பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும் மற்றவர்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுதும் ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தோமானால் அப்பா இப்பொழுது அப்பா பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவியை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில கூட எங்கள் சிந்தையை நீர் மாற்றி போடுவீராக அப்பா. அப்பா இதோ நன்மைக்கு தீமை செய்தனால் ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் இன்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு நாள் நாங்கள் நன்மைக்கு தீமை செய்யாதபடி பகுத்தறிவு தியானத்துக்கு கூடிய அப்படிப்பட்ட ஒரு அப்பா ஆவியை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக இந்த வேளையில அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்நாள் வரை அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்குள்ளாக இருந்திருந்தால் இப்பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் நன்மைக்கு தீமை செய்திருந்தால் இந்த வேளையில எங்களுக்கு மன்னிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தில் எங்களை கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் ஆழக்கடவுது என்று சொல்லப்பட்டது போல அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் நன்மைக்கு நன்மை செய்யும்படியாக இந்த உலகத்துல
அப்பா சுற்றி திரிந்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நன்மைக்கு நன்மை செய்யும்படியாக அப்பா எந்த தவறான கருத்துக்களையும் கொண்டு ஆண்டவரை மற்றவர்களை காயப்படுத்த கூடாதபடி என் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு பகுத்தறியக்கூடிய ஞானத்தை இந்த வேளையில நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவியை நீர் புதுப்பித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசையாக அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா எந்தெந்த இடங்களை நாங்கள் தவறி போயிருக்கிறோமோ, நன்மைக்கு தீமை செய்திருக்கிறோமோ, இந்த வேளையில அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில அப்பா உம்முடைய அபிஷேகம் எங்களின் மீது கடந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவியை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இனி நாங்கள் ஒரு நாளும் நன்மைக்கு தீமை செய்யாதபடி நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாளில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாவமுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதபடி மற்றவர்கள் கருத்துக்களுக்கு ஆண்டவரே நாங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கிருபை நீங்க தாங்கப்பா. இந்த வேளையில எங்களோடு இடைப்பட்ட உடைய கிருபைக்காக, உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம். நாம் அநேக பேருக்கு நன்மை செய்திருப்போம், ஆனால் அவர்கள் நமக்கு தீமை தான் செய்திருப்பார்கள். நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் ஆண்டவரே இது நடக்கிறது? ஏன்ப்பா அவங்களுக்கு நன்மையில தானே செஞ்சேன், நான் ஒரு கடுக்கலை கூட தீமை செய்யலப்பா. அவங்களுக்கு திரும்ப நான் என்னப்பா காட்டுறது? திரும்ப அவனுக்கு தீமை செய்யட்டுமா? இல்லை நான் ஆண்டவரே நான் நல்லது செஞ்சு விட்டுட்டுமா? இல்லை பழிக்கு பழி வாங்கட்டுமா? பல கேள்விக்குறிகளாக இருக்கலாம். ஆண்டவரை நம்மளை பார்த்து பேசிக்கொண்ட மகனே மகளே, நீ அவர்களுக்கு எதை காண்பிக்க போகிறாய்? உன்னுடைய குணத்தை நீ காண்பிக்க போகிறாயா, இல்லை பிசாசின் குணத்தை தீமைக்கு தீ காண்பிக்கிறியா, அல்லது நான் உனக்குள் வாசம் செய்கிறதை நீ காட்டப் போகிறாயா என்று கர்த்தர் நம்ம பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒன்றா சொல்ல போறாப்பா, நான் உங்களை காட்டுறேன்ப்பா. ஒருவேளை நம்ம காட்டினாலும் அது பிறகு பிரச்சனையாகலாம். நான் பிசாசு வழியில சென்னாலும் அது தீமையா முடியலப்பா. ஆனா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கையில வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். நமக்கு எதிராய் நன்மைக்கு தீமை செய்தவர்களை நினைத்துக் கொள்ளலாம். அவர்களிடம் இந்த வேதாகமத்தை நம்ம வலது கையில தூக்கி காட்ட போறோம். நாங்கள் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டு இருக்கிறோம் சொல்ல போறோம். ஆமென் சொல்லலாம். நாங்கள் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நாங்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனப்பா, இன்னைக்கு நாங்கள் எங்களை காட்டவில்லை தகப்பனப்பா, நாங்கள் உங்களை காண்பித்திரும் தகப்பனப்பா. நீங்கள் வாழ்க்கையில் தகப்பனை நன்மையானது செய்கிற தேவனப்பா. சத்துருக்கள் வரும்போது ஆண்டவரே இன்னைக்கு முறியடிந்து போனார்கள் சொன்னது போலப்பா, நீங்கள் துணையாக இருந்தால் எங்களுக்கு விரோதமான சக்தியில் முறியடிப்பின விசுவாசிக்கிறப்பா. அவங்களை நீர் எங்களுக்கு கீழ்ப்படுத்த விசுவாசிக்கிறப்பா. நாங்கள் உங்களை காண்பித்துக்கிறச்சா, நீர் மகிமைப்படுங்க, நீர் பெரிய காலம் செய்யுங்கப்பா. நீரே எங்களுக்கு யுத்தங்களை செய்கிற தேவன். ஆமென் தகப்பன். நீர் எங்களுக்கு இருந்தனப்பா. நாங்கள் பலம் கொண்டு தைரியமாக இருக்கிறோம் தகப்பனப்பா. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வீராக தகப்பனப்பா. நாங்கள் பலன் கொண்டு திடமானதாக இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வீராக தகப்பனே. நீரே எங்களை வழி நடத்தி பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அந்த வசனத்தை நம்ம முழுமையாக சொல்ல போகிறோம். 1 நாளாகவும் 19 அதிகாரம் அந்த யோவாப் சொன்ன வசனத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல போகிறோம். ஆமென். அவர்களை பார்த்து, அவருடைய கண்களை பார்த்து 13ஆம் வசனத்தை நாம் படித்து அவர்களுக்காக சொல்ல போகிறோம். பார்த்து பார்த்து சொல்லமா? தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.